வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. 2007 நடந்த மேற்கிந்திய தீவுகள்ல நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர்ல முதல் சுற்றிலேயே தோற்று டிராவிட் தலைமையிலான இந்திய அணி வெளியேறினதை யாருமே மறந்திருக்க மாட்டோம். இப்போ அதே மேற்கிந்திய தீவுகள்ல நடக்கிற T20 உலகக்கோப்பை தொடரோட இறுதி போட்டியில பங்கேற்க தகுதி பெற்றிருக்கு டிராவிட் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய இந்திய அணி. அதே சமயம் ICC கோப்பை தொடர்களின் அதிர்ஷ்டமில்லாத அணியாக சொல்லப்படும் தென்னாப்பிரிக்கா அணியும் முதல் முறையாக ஒரு ICC தொடர்ல இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கு. 2024 T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய கிரிக்கெட் அணி அமெரிக்காவில் நடந்த 4 லீக் போட்டிகள்ல 3 போட்டிகள்ல வெற்றியையும் ஒரு போட்டி மழையால பாதிக்கப்பட்டும் ஏ குரூப்ல முதல் அணியா சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றாங்க. அதுலயும் ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், ஆஸ்திரேலியான்னு வலுவான அணிகளோட மோதி 3 போட்டிகளையும் ஜெயிச்சு அரையிறுதியில இங்கிலாந்தோட மோதி அபார வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க இந்தியா. அதே போல லீக் சுற்றுல எல்லா போட்டிகளையும் வென்று சூப்பர் 8 சுற்றுக்கு வந்த தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், அமெரிக்கா அணிகளை ஜெயிச்சு அரையிறுதிக்கு முன்னேறினாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்த ஆப்கானிஸ்தான் அணியை எளிதா சுருட்டி முதல் முறையா இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகள் இதுவரைக்கும் 26 T20 போட்டிகள்ல மோதி இருக்கிற நிலையில 14 போட்டிகளை இந்தியாவும் 11 போட்டிகளை தென்னாப்பிரிக்காவும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு போட்டி முடிவில்லாம போயிருக்கு. அதே போல T20 உலகக்கோப்பை போட்டிகள்ல 6 போட்டிகள்ல மோதி இந்தியா 4 போட்டிகளையும் தென்னாப்பிரிக்கா வெறும் 2 போட்டிகளையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல கோலி மட்டும் இன்னும் ஃபார்முக்கு வராத நிலையில ரோஹித், பண்ட், சூரியகுமார் யாதவ் சிறப்பான ஃபார்ம்ல இருக்கிறது அணிக்கு பலம் சேர்க்கிற விதமா பார்க்கப்படுது. ஆல்ரவுண்டர்களா ஹர்திக் பாண்டியாவும் அக்ஷர் பட்டேலும் கவனம் ஈர்க்கிறாங்க. பந்து வீச்சுல குல்தீப் பும்ரா அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறது பலமா பார்க்கப்படுது. இறுதி போட்டியில இந்திய அணியில மாற்றம் இருக்காதுன்னு அரையிறுதியில ஆடின அதே அணிதான் ஆடும்னு சொல்லப்படுது. தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் முழுமையா பேட்டிங்க சோதிக்காத நிலையே தொடருது. அந்த அணி அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியில மட்டும்தான் 180 ரன்களுக்கு மேல ரன் குவிச்சிருக்காங்க. அந்த அணி ஆடின 8 போட்டியில 6 போட்டிகள்ல 120க்கும் குறைவான ஸ்கோரை தான் அடிச்சிருக்காங்க. அதனோட அடிப்படையில பார்த்தாலும் ரீசோ ஹென்ட்ரிக்ஸ், மாக்ரம், டீகாக் என டாப் ஆர்டர் சரிந்தாலும் க்ளோஸ் கேம்ஸ்ல ஸ்டப்ஸ், மிடில் ஆர்டர்ல மில்லரும் காப்பாத்தி இருக்காங்க. பந்து வீச்ச மட்டுமே சிறப்பானதா தென்னாப்பிரிக்காவுக்கு அமைஞ்சிருக்கு. ரபாடா நோக்கியோட வேக பந்து வீச்சும் ஷம்ஷி மகராஜோட சுழற் பந்து வீச்சும் இந்தியாவுக்கு டஃப் கொடுக்கும்னு சொல்லப்படுது. ஆனா வழக்கமா நாக் அவுட் போட்டிகள்ல தென்னாப்பிரிக்காவுக்கு கை கொடுக்காத அதிர்ஷ்டம் இந்த முறை என்ன செய்ய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. 2023 உலகக்கோப்பை அரையிறுதிக்கு இந்தியாவை தென்னாப்பிரிக்கா பழி வாங்குமா அல்லது T20 உலகக்கோப்பை சாம்பியனை இந்தியா மீண்டும் வெல்லுமாங்கிற எதிர்பார்ப்புக்கு மத்தியில 2024 உலகக்கோப்பையோட இறுதி போட்டி நடக்க இருக்கு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.